அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதிய மாணவர்கள் ரிசல்ட் வந்து போஸ்டிங் அலாட்மெண்ட் ஆகி போஸ்டிங் சேரும் நிலையில் பல்வேறு கேஸ் நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் ஒவ்வொரு கேஸாக முடிவுக்கு வந்து கடைசியாக பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்கள் இடஒதுக்கீடு 2% வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டு இருந்தார்கள். அந்த வழக்கு முடிவு பெற்றது. கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா 6 வாரத்திற்குள் இவர்களுக்கு 2% முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 230 வேக்கண்ட்டும் போஸ்டிங்கும், அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 517 போஸ்டிங்கும் 6 வாரத்திற்குள் நியமனம் செய்ய வேண்டும் என்று கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி பிடி பிஆர்டிஇ 3192 பணியிடங்களுக்கு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் போஸ்டிங் வழங்குவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு முடிவு பெற்ற சூழ்நிலையில் இந்த யூஜி பிஆர்டி பிடி முடித்த வெற்றி பெற்று போஸ்டிங்காக காத்துட்ருந்த மாணவர்களுக்கு அருமையான ஒரு செய்தி. எல்லோருமே வந்து சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு போஸ்டிங் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். எந்தெந்த மாவட்டம் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கவுன்சிலிங் கொடுத்து போடுவாங்க. தைரியமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். அதே போல் எஸ்ஜிடி தேர்வுக்கும் ஆன்சர் கீ வெளியிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கும் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. நான் பலமுறை வந்து இந்த கேஸ் முடிவு பெற்ற உடனே அடுத்து நம்ம ஜூலைக்குள்ளே போஸ்டிங் ஜாயின் பண்ணிடுவீங்கன்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் பண்ண பர்சனுக்கு அலாட்மெண்ட் கொடுத்து ஜாயினிங் கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஜாயின் பண்ணுறது எப்போ இருந்தாலும் அது வருத்தப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த ஒரு கேஸ், இந்த தகவல் வந்திருக்கிறது. 6 வாரம் அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் மேக்குள்ளே கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜூனில் டீச்சராக ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆல் த பெஸ்ட். அதே போல் எஸ்ஜிடிக்குமே வெகு விரைவில் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பிஜிக்கும் அடுத்து கால்ஃபர் வரப்போகுது. தொடர்ந்து இந்த ஆண்டு 2025 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் முதுநிலை ஆசிரியர்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அருமையான வாய்ப்பு. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் வருத்தத்திற்கும் முடிவு விடை கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு எல்லோருமே சந்தோஷமாக நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கடுத்தது கிடைச்சவங்க கிடைக்காதவங்களும் அடுத்து திருப்பி எழுதுறதுக்கான கால்ஃபரும் வரும் என்பது இந்த ஏப்ரல் 25/4/2025 அன்று கல்வி மானிக்குழு டிஸ்கஷன் இருக்குது. அந்த டைம் வந்து அதெல்லாமே சொல்லுவாங்க. பிஜிக்கான கால்ஃபர் அதுக்கு பிறகு டிஆர்பி போர்டு வந்து ஆனுவல் பிளான் வெளியிட்டு இதுக்கடுத்து தடையாக இருந்த அத்தனை கேஸும் முடிவு பெற்றதுனால இதுக்கு பிறகு, ஏன்னா நம்ம 2012க்கு பிறகு பிடி எஸ்ஜிடி போஸ்டிங் 25 தான் போடுறாங்க. இதுக்கு இடையில் பல கேஸ் நடந்தது. அந்த கேஸ் நடந்ததுனால பல ஆண்டுகள் டோட்டலாக வந்து போஸ்டிங் போடாத நிலை இருந்தது. இனி இந்த நிலை இருக்காது. அதனால் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல சந்தோஷமான ஆண்டாக இந்த 2025 அமையும். இந்த தேர்வு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். யூனிக் அகாடமியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் வரும் தேர்வுகள் இனி தைரியமாக பிஜிக்கு ஆகட்டும், எஸ்ஜிடி, பிஇஓ, டிஇஓ, அடுத்தது டெட்டு போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் அவரவர்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ப சிறந்த முறையில் நம்பிக்கையுடன் படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு தகவலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ராப்பராக கிடைத்தவுடன் தொடர்ந்து நான் நமது சேனலில் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின்
சேர்மன் ஜே கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.